மீனராசி. மீனராசி இது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்தில் 12வது ராசியாக வருது, நீர் ராசியாக வருது. இந்த ராசியில் வந்து பார்த்திங்கன்னா புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்கள், ரேவதி நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்குது. இந்த மீனராசி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அறிவான ஒரு ராசி. தான் படித்து தான் கற்றுக்கொண்டு அந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு ராசி. குருவுடைய ராசியாக இருக்கிறதுனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு இடத்துலையும் வந்து உயர் பதவிகளில் இருப்பாங்க. கல்வி நிறுவனங்கள், பெரிய பெரிய நிறுவனங்களை படியாற்றக்கூடிய தகுதி இந்த மீனராசிக்காரில் இருக்குது. நிறைய ஜோதிடர்கள் இருக்கிறாங்க, ஆடிட்டர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி நிறையா மீனராசிக்காரை பொறுத்த வரைக்கும் ஒரு கௌரவமான பதவி, வேலை, உத்தியோகத்தில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராசிக்கு 5 கூடவே அந்த அன்னைக்கு உச்சமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு பூர்வ புண்ணிய பலம் ஏற்பட்டு இவங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் வெற்றி இருக்கும். ஆனால் இந்த மீனராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். கவலையே படாதீங்க. தெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க. உங்கள் ஜாதக ரீதியான வழிபாடும் செய்யுங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன திசை நடக்குதோ அதுக்குரிய ஆலயங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் செல்வ வளமும் ஏற்படும். அதே மாதிரி மீனராசியை பொறுத்த வரைக்கும் அலைச்சல்கள் நிறையா இருக்கும். இவங்க ஒரு காரியம் எடுத்தாங்கன்னா அது ஒரு முயற்சியிலேயே முடியாது. 2-3 டைம் அதை முயற்சி பண்ணினா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அது வந்து கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு சமாதானமாயிரும். வருட பிற்பகுதியில் 2026 மே ஜூனுக்கு அப்புறம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இவங்க ராசியை வந்து குரு பார்க்க ஆரம்பிக்கிறதுனால இவங்க வந்து நல்ல ஒரு சந்தோஷமாகவும் அவங்களுடைய மனக்கவலைகள்லாம் நீங்கி எதிர்பார்த்த எல்லா விஷயமும் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். வயதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். கவலையே பட வேண்டாம். சரியான முறையில் உடனடியாக டாக்டரை பார்த்து அந்த தொந்தரவு எது இருந்தாலும் ஆரம்பத்திலே பார்த்துட்டிங்கன்னா பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. அப்படிப்பட்ட மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கஷ்டங்கள் ஆரம்பத்தில் இருந்தாலும் அது படிப்படியாக விலகி இவங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் எல்லாமே தேவையான விஷயத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2026 அவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் இருந்தாலும் பிற்பகுதியில் அது சுபமான ஒரு பலன்களை கொடுத்து அவர்களை வந்து ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேங்க. மீனராசிக்காரர்களுக்கு என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயம் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பெருமாள் வழிபாடு செய்கிறது நல்லாயிருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சிவன் ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணுவுடைய ஆலயம், பெருமாள் ஆலயம் இருந்தால் அது வழிபாடு செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா திருப்பதி பெருமாளை ஒரு முறையாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.